மாரண்டஹள்ளி அருகே 10 ஆண்டுகளாக குடியிருந்து வரும் குடிசைகளை பிரிக்காவிட்டால் வழக்கை வாபஸ் பெற மாட்டோம். அமைதி பேச்சுவார்த்தையில் வருவாய்த்துறை மிரட்டுவதாக புகார். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே அரசு புறம்போக்கு நிலத்தை ஆதி திராவிடர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என கோரி கலைஞரின் நூற்றாண்டு விழாவில் மனு கொடுத்த நிலையில் அறநிலைத்துறைக்கு சொந்தம் என கூறி தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்வதை தடுத்து பயனாளிகளுக்கு வழங்க வேண்டும் என கோட்டாட்சியரிடம் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த ஆமேதனஹள்ளி கிராமத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட தாழ்த்தப்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். ஒரே குடும்பத்தில் 3-4 குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் கலைஞர் நூற்றாண்டு விழா சிறப்பு குறை தீர்ப்பு முகாமில் மாவட்ட நிர்வாகத்திடம் குடியிருக்கும் இடத்திற்கு இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு ஆமேதனஹள்ளி கிராமத்தில் வசிக்கும் ஆதி திராவிட மக்கள் மனு வழங்கியுள்ளனர். இந்த நிலையில் பட்டா வரும் என காத்திருந்த நிலையில் திடீரென தனிநபர் ஒருவர் அரசு புறம்போக்கு இடத்தை அறநிலைத்துறைக்கு சொந்தமானது என கூறி திடீரென புதிதாக ஒரு கோயிலை கட்ட தொடங்கியுள்ளார். இதை அறிந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் வட்டாட்சியரிடம் புகார் தெரிவித்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த வருவாய்த்துறையினர் இந்த இடம் இந்த அறநிலைத்துறைக்கு சொந்தமானது இல்லை எனவும் அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலம் என கூறி உடனடியாக சமரசம் பேச கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அழைத்திருந்த நிலையில் இரு தரப்பினரிடமும் கோட்டாட்சியர் பேசிய போது அரசு புறம்போக்கு நிலத்தில் விளையாட்டு மைதானம், கிராமத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் உரிய பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் என தெரிவித்து அனுப்பி வைத்துள்ளனர். பின்னர் திடீரென வருவாய்த்துறையினர் தாழ்த்தப்பட்ட மக்கள் குடியிருக்கும் குடிசைகளை முன்னறிவிப்பின்றி ஆக்கிரமிப்பு என கூறி அகற்றும் போது குடியிருப்பு வாசிகளும் வருவாய்த்துறை அனைவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த வாக்குவாதத்தில் மாரண்டஹள்ளி காவல்துறையினர் தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் குடியிருப்பு வாசிகள் கலெக்டரிடம் நேற்று முன்தினம் புகார் அளித்து அடுத்து நேற்று வருவாய்த்துறையினர் தருமபுரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் சமரச பேச்சுவார்த்தை என கூறி குடியிருப்பு வாசிகளை குடியிருக்கும் வீடுகளை காலி செய்தால் மட்டுமே பொதுமக்கள் மீது உள்ள வழக்கை வாபஸ் பெற முடியும் என மிரட்டியதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். கொட்டாய் போட்டுதான் நடத்திட்டு வரோம். வீடு வசதி எங்களுக்கு கிடையாது. அந்த வீடு வசதிக்காக இங்க மனு கொடுத்துருந்தோம். அந்த மனுவை விசாரிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. எங்களுக்கு பட்டா வேணும் சார், எங்களுக்கு பட்டா வேணும், பட்டா கேட்குறோம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கொட்டாயை பிரிங்க, அப்போ தான் உங்களுக்கு பட்டா கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. கொட்டாயை பிரிச்சுட்டா எங்களுக்கு பட்டா கொடுப்பாங்களான்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. வாழ்வாதாரமே இல்லை சார். அதே இடத்துல தான் சார் இருக்குது. இப்போ அதை பிரிச்சுட்டா எங்களுக்கு வேறு இடம் இல்லை சார். நாங்கள் அதில் தான் வாழ்ந்துட்டு வரோம். எங்கள் ஊர் இல்லைன்னு மேலே 11 பேர் மேலே கேஸ் போட்டுருக்காங்க சார். படிக்கிற பிள்ளைங்க சார் எல்லாம் விஓவை தாக்குறது தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க சார். வீட்டு மனை வேணும் சார், வீட்டு மனை வேணும், எங்களுக்கு பட்டா போட்டு தரணும். அதுதான் எங்கள் கோரிக்கை. இளைஞர்களை ரிலீஸ் பண்ணணும் சார். அந்த விடுதலை பண்ணி வரணும் சார். அவங்க